சென்னையில் உள்நாட்டு விமான நிலையத்தில் இன்று ஒரே நாளில் 10 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் தவிப்புக்குள்ளாகியிருக்கிறார்கள். இது பற்றிய தகவல்களை பெறுவதற்காக செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார். ஜெய்சங்கர், எதனால் 10 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது? இதனால் பயணிகளுக்கு எந்த அளவுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது? சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திலிருந்து இன்று காலை 7:25 மணிக்கு கொல்கத்தா செல்லும் விமானம், 7:45க்கு புவனேஸ்வர் செல்லும் விமானம், 9:35க்கு பெங்களூர் செல்லும் விமானம், 10:45க்கு திருவனந்தபுரம் செல்லும் விமானம், 12:35க்கு சிலிகுரி செல்லும் விமானம். இந்த விமானங்கள்லாம் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனத்தை சேர்ந்த விமானங்கள். இந்த விமானங்கள் திடீரென எந்தவித முன்னறிவிப்பு காரணம் கூறாமல் விமான சேவை ரத்து செய்யப்பட்டது. இங்கிருந்து இந்த 5 சேவை புறப்பாடு சேவை ரத்து செய்யப்பட்டது. அதே நேரத்தில் அங்கிருந்து வந்த வருகை சேவையும் ரத்து செய்யப்பட்டது. இதனால் 10 சேவைகள் ரத்தாகி உள்ளது. இதனால் அந்த சென்னை விமான நிலையத்துக்கு வந்த அந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் பயணம் செய்யப்பட்ட முற்பட்ட அந்த பயணிகள் அனைவரும் மிகுந்த சிரமத்துக்குள்ளானார்கள். இவர்கள் இந்த ஏர் இந்தியா ஏர்லைன்ஸ் நிறுவனத்திடம் காரணம் குறித்து கேட்ட போது நிர்வாக காரணங்கள் என மட்டும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனால் அவர்களுக்குள் என்ன செய்வதென்றே தெரியாமல் அவர்கள் திரும்பி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. எந்தவித முன்னறிவிப்பும் காரணமும் கூறாமல் இதுபோல் ஒரே நாளில் உள்நாட்டு விமானத்தில் 10 சேவைகள் ரத்தானது விமான பயணிகளுக்கு பெரும் அவதி ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.